ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண போகிற ஃபஸ்ட்டு ப்ளே பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். புது செருப்பு கடிக்கும் அப்படின்ற ஒரு கதையை இங்கே நம்ம ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேஜில் வந்து பண்ண போகிறாங்க. கதையோட ரைட்ரு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். அப்படி ஒரு அருமையான படைப்பை வந்து அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் யார் பண்ண போகிறான்னா ஷேரன், ஜோதி, பிரியங்கா, நம்ம ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்காக நம்ம ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கலாமே. ஹலோ. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இல்லடி, இப்போதான் என் லைஃப் ஏதோ சந்தோஷமான பாதையில் போகிற மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட முடியாது. கிரிஜா, அப்புறம் கூப்பிடுறேன்டி. வாங்கோ. உங்ககிட்ட கொஞ்சம் பேச. பேசுங்க. இல்லை, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. தைரியமாக சொல்லுங்க. இந்த மாசத்துல 28ஆம் தேதி நல்லா இருக்கு. இல்லை, நான் என் சொந்தக்கார பொண்ணான மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதம் தெரிவிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இனியும் நீங்க இங்க வர்றது சரி வராது. உங்க மெஸ்ஸுக்கே திரும்பி போயிடுங்க. கல்யாணத்துக்கு அப்பால அப்பப்போ வந்து பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஹலோ. இல்லடி, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னாலே ரொம்ப தூரண்டி. ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பேசுறேன்டி. என்னோட உணர்ச்சிகளை உதாசீனப்படுத்திட்டு மூஞ்ச திருப்பிட்டு உக்காந்துருக்க இவளுக்காக நான் ஏன் ராத்திரி பூரா காவல் காக்கணும்? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? நான் பாட்டுக்கு சுதந்திரமா சந்தோஷமா திரிஞ்சிட்டு இருந்தவனை பிடிச்சி கல்யாணம், குடும்பம், பொண்டாட்டி இதுல தான் பெரிய சுகம் இருக்கிறதாவும் மனுஷன் வாழ்றதுக்கான அர்த்தமே இதுல தான் இருக்குன்றதாவும் இந்த பைத்தியக்காரத்தனத்துல சிக்க வச்சாங்களே எங்க அம்மா. எல்லாம் அவங்கள சொல்லணும். பேசாம நான் இப்போ கிரிஜாவை போய் பார்த்தா என்ன? என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அவளும் நெருக்கமா இருந்தாலும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை இங்க தனியா விட்டுட்டு நான் அங்க போறது சரியா வருமா? இவளை அப்படியே மிதிச்சிடவா? சே, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள்ல நான் என் சின்ன வயசுல எவ்வளவு பார்த்துருப்பேன். என் வீட்டுல என் அப்பா என் அம்மாவை அடிக்கிறதும், என் அம்மா பாவி சண்டாலா என்ன அடிக்காதான்னு கதறதும் எவ்வளவு ராத்திரி இதெல்லாம் பார்த்துருப்பேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த நாள் காலையில இவங்க ரொம்ப சகஜமா பேசிப்பாங்க பாருங்க. இந்த கல்யாணம், குடும்பம், தாம்பத்தியம், சை, இதெல்லாம் எவ்வளவு அருவருப்புன்னு எனக்கு அப்பே புரிஞ்சிருச்சு. நான் சென்னையில தான் முத கிரிஜாவை பார்த்தேன். இது வரைக்கும் நான் அவ்வளோ நெருக்கமாக யார்கிட்டையும் பழகினதே இல்லை. ஆனால் அவள் அப்படி இல்லை. எங்குள்ள கல்யாண ஆசை விதைச்சதுமே அவள் தான்.
நானும் கிரிஜாவும் டெம்பரவரியாக ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தோம். ஆஃபீஸில் அவள் எல்லாரோடையும் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக பேசுவா. ஏன்ட்டையும் அப்படி தான். ஆஃபீஸ் முடிஞ்சதும் மேனேஜர் தான் அவளை கொண்டு போய் வீட்டில் விடுவார். ஆஃபீஸில் இவங்கள பற்றி தப்பாக பேசிக்கிறது வழக்கம்தான். இவ அவர் கூட போகிறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அவளுக்கும் அப்படிதான் ஒரு நாள் திடீர்னு என்னை கை காமிச்சு, இவர் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு, நான் இவர் கூட போயிடுவாங்கோ, என்னாங்கோ, ஓகே வாங்கோ அப்படின்னு என்னை பார்த்து கேட்டா. நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்து கௌரவமாக சமாளிச்சலான்னு நினச்ச வாழ்க்கை ஒரு சில தேவைகள் காரணமாக ஆண்களோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதை ஒரு முழு நேர தொழிலாக பார்க்குற அளவு அவன் ஒன்றும் மோசம் இல்லைங்க. அப்படிதான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப என் முன்னாடி வந்து நின்னான். நான் தான் அவளுக்கு சாப்பாடு, மளிகை சாமானும் எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்ட அப்புறம் அவன் என்னை பார்த்து கேட்டா, என்னாங்கோ நீங்கள் செல்ல கொடுக்குற காசை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சமைச்சு போட்டு நானும் இதாக சாப்பிட்ருப்பேன் இல்லைங்களாங்கோ, என்னாங்கோ, ஓகே வாங்கோ அப்படின்னு என்னை பார்த்து கேட்டா. நானும் ஓகேன்னு தான் சொன்னேன். நட்பை தாண்டின ஒரு உறவு எங்களுக்குள்ள உருவானுச்சு. இது வரைக்கும் எந்த கல்யாண வாழ்க்கை கேவலம், அசிங்கம், அவமானம்னு சொன்னனோ அதே கல்யாண வாழ்க்கை இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சது. ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமான எனக்கு கிரிஜா மூலியம் தான் தெரிய வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினாங்க. அப்போ தான் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சேன். இந்த விஷயத்த கூட நான் கிரிஜா கிட்ட சொன்னபோது அவள் உள்ளுக்குள்ள என்னதான் ஒரு கஷ்டம், கவலை, ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆறுதல் தெரிவிச்சா. இவ்வளவு ஏன், என் கல்யாண தேதி கொண்டு அவ தான் குறிச்சு கொடுத்தா. அவளோட வாழ்ந்த அந்த 2 மாசம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது கூட கஷ்டமா இருக்கு. நான் இப்ப கிரிஜாவை பார்க்கணும். நான் கிரிஜாவை பார்த்தே தீருவேன். இவட்ட சொல்லிட்டு போனா சரியா வராது. அப்படியே சொன்னாலும் அதான் 6 மாசமா பார்க்குறேனே. ஏய், உன்னை ஒன்றும் கொஞ்சறதுக்கெலாம் எழுப்பல. நான் வெளியே போகிறேன். கதவை தாப்பால் போட்டுக்கோ. கிரிஜா, இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான். ஆ, அது என்ன புது மிஷினா? அது நான் டெய்லரிங் பாஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இந்த மிஷின் வாங்கினேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களாங்கோ? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு அங்கே அனுபவிச்சுட்ருக்கேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. அவள் எப்பயும் அழுதுகிட்டே இருக்கா, என்னை அசிங்கப்படுத்துகிறா, என்னை அவமானப்படுத்துகிறா. எங்களுக்குள்ளே சுத்தமாக ஒத்து வரலை. நான் பேசாமல் உன்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் கிரிஜா. பாவங்கோ, சின்ன பொண்ணு தானங்கோ. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு சமமாக ஆயிடுவாங்களா? அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்துருப்பாங்கோ. எல்லாரையும் விட்டுட்டு உங்களோட வந்து தனியாக வாழ்கிறப்போ அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? நீங்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா நீங்கள் ட்ரெயின்டு இல்லையா? உங்கள் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புதுசு. ஆம்பளைங்கிறதே பயமாக இருக்கும், சில சமயம் அருவருப்பாக கூட இருக்கும்.
நான் உங்ககிட்ட அப்படி இருந்தேன்னா அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட். யாருங்க ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் ஹேண்டெல்லாம் கேட்குறாங்க? ஏன் நீங்கள் கூட இப்போ சொன்னீங்களே பேசாமல் என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு. இது ஏன் உங்களுக்கு அப்போவே தோணலை? ஏன்னா ட்ரெயின்டுங்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் தானே அதுக்கு காரணம். அதனால தான் சொல்கிறேன், நான் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நடந்துக்கணும். அவங்க குழந்தைன்னு புரிஞ்சுக்கணும். போக போக எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு காலுக்கு? போன வாரம் புது செருப்பு ஒன்று வாங்கினேன், கடிச்சிருச்சு. மிஷினில் வேற தைக்கிறேன்னா காயம் சீக்கிரம் ஆற மாட்டேங்குது. பார்த்தீங்களா, செருப்பு கூட புதுசாக இருந்தால் கடிக்குது. அதுக்காக யாராச்சும் பழைய செருப்பை வாங்குவாங்களா? சாரி, என்னை மன்னிச்சிடு. இனிமே உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இல்லை இல்லை, நமக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நம்ம சேர்ந்து வாழலாம். சூப்பரா, மாசா, கெத்தா, அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல எமோஷ்னலாக இருந்துச்சுல. அவர் எழுதின அந்த எழுத்தை வந்து எமோஷ்னலாக வெளியே கொண்டு வந்த அவங்க டீம் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த கதை பேர் வந்து ஊருக்குருவி பருந்து ஆகாது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ரைட்டர் பருந்து ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, அந்த ரைட்டர் நம்ம சேக் சார் தான். அவரோட எழுதிய இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற டீம்மேட்ஸ் சேரன், மகேஷ், வீரமணிகண்டன், மனோஜ் அண்ட் ஆரிகிருஷ்ணன். அவங்க எல்லாரையும் நம்ம ஒரு பிளிக் அப்ளாஷோட நம்ம எல்லாருமே அவங்கள நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? சூப்பர்ரா மச்சான், கண்டிப்பாக நீ தான் வின் பண்ண போகிற இந்த ஃபெஸ்ட்டில். பயங்கரமாக இருக்குடா. கண்டிப்பாக அடிக்கும்டா. கண்டிப்பாக மச்சான், வா மச்சான். சிஃபி ஃபெஸ்டிவலில் சேரனோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன்டா. அடேங்க அப்பா, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான்டா. செம ஸ்க்ரீன் பிளே, சரியான விசுவல்ஸ் மச்சி. அப்பப்பப்பா டேய், என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு அவன்கிட்ட ரெண்டு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். யாரு? சேரங்கிட்டியா? ஆமாம். ஏய் என்னடா, அவன் யாரு நம்ம யாரு? ஹே மச்சான், அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? இல்லை நான் கேட்குறேன், உங்கள் அப்பா என்னடா பண்ணுறாரு? பிஸ்னஸ் மேன். உங்கள் அப்பா யார் மச்சான்? லாயர்ரா. மாப்பிள்ள, உங்கள் அப்பா? எம்எல்ஏ மச்சான். அவனோட அப்பா? அவனுக்கு அப்பனே கிடையாது, அவங்க அம்மா கூட ஏதோ குப்பால்ற வேலை பார்க்குறாங்களா? என்னடா அவன்கிட்ட போய் பழகிட்டு இருக்க நீ? பிரதர், நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு டவுட் கேட்டிங்களே,
அது இந்த புக்கில் பேஜ் நம்பர் 183 இருக்குது பிரதர். படித்து பாருங்கள், நல்லா புரியும். பிரதர் அது வந்து டேய் என்னடா வந்து போயிட்டு அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற. சரி ஏய் மச்சான், எங்கள் அப்பாட்ட கேட்டால் எனக்காக ஃபீச்சர் ஃபிலிமே ப்ரொடியூஸ் பண்ணுவார். அவன்கிட்ட போயிட்டு கேட்குற. உனக்கு ஏதாச்சுன்னா நாங்கள் இருக்கோம்டா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏய் சிஃபி ஃபெஸ்டிவல் ரிசல்ட் வரட்டும், அப்போ தெரியும் நம்ம யாருன்ட்டு. எவ்வளோதான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. சூப்பர் மச்சான். பிரதர், என்னைக்கா இருந்தாலும் இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் வச்சுட்டு போகிறேன். ஏய் எவடா நம்ம ரேஞ்சுக்கு அவன் இதெல்லாம் பழகிட்டு தராதரம் பார்த்து பழகணும் மச்சான். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க இருக்கோம் மச்சான். அவன்கிட்ட போய் ஏன்டா கேக்குற? என்னடா நீ அசிங்கப்படுத்துற அவன்கிட்ட? ஆடியோ நீமேதாச்சும் பார்த்து பழகு. Finally, ஏய் மச்சான், ரிசல்ட் வருதுடா. over. Civi Fest 2025 results are மகேஷ் தான் வின் பண்ணுவான். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். award goes to Cheran. உன்னை போய் நம்பினேடா, இப்படி ஏமாத்திட்டியாடா. என்னமோ வீரவாசன்லாம் பேசுன, அவன்கிட்ட தோத்துட்டு வந்து நிற்கிற. இப்போ எப்படி அவன்கிட்ட போய் மூஞ்சி கொடுத்து பேச முடியும்? அசிங்கமா இருக்குடா. பிரதர் இல்லைங்கடா, ஸ்வீட் போடா. எடுத்துக்கோங்க. சூப்பர் பிரதர். எனக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும்னு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ் பிரதர், எடுத்துக்கோங்க. பிரதர் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பிரதர் பிரதர் நீங்களாச்சும் எடுத்துக்கோங்க. பிரதர் என்ன பிரதர் சொன்னீங்க? உங்கள் அப்பா நினச்சா ஃபீச்சர் ஃபிலிமே ப்ரொடியூஸ் பண்ணுவாரா? எத்தனை படம் பண்ணுவார்? 1 இல்லை 2? எனக்கு அப்பா இல்லை தான் பிரதர், ஆனால் என்கிட்ட திறமை இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது பிரதர். அதை வச்சு என்னால் 100 ப்ரொடியூசர் என்னை தேடி வர வைக்க முடியும். பிரதர், நீங்கள் ஏதோ சொன்னீங்களே, உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாதா? ஒரு லட்சியத்தோட உயர பறந்தா ஊர்க்குருவியும் பருந்தாகும். நம்ம சினிமால சாதி, மதம், இனம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் கலை. இந்த கலைக்கு ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
அருமையான பெர்ஃபார்மன்ஸில். திருப்பி இன்னொரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டோட விஜய் சேதுபதி மாதிரி எல்லா கெட்டப்புமே பொருந்தது அவருக்கு. ஆமாம் ஆமாம், நல்ல திறமையா இல்லை. அதான் அவர் சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டோட ஒரு விஜய் சேதுபதின்றதை வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்ததா அந்த சுயவரம் நீங்களேப்பா எப்போப்பா நடக்க போகுது? அம்மா வந்துட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்கப்பா. ரெடியா இருங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்க. யாருங்க? உங்க அம்மாங்களா? யோ, எங்க அம்மாயா எங்க வராங்க? ஜெயித்தாராம வந்துட்டு இருக்காங்கயா. நீங்கெல்லாம் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ, யாருக்காக இந்த சுயம்வரம் நடக்குதோ அந்த அம்மா வராங்க. ரெடியா இருங்க. அம்மா வந்துட்டாங்க. வாங்க மேடம். சாரி மேடம், அது டெக்னிக்கல் ஃபால்ட். யார் இந்த கேரக்டர்? இதுவாப்பா, இப்போ இந்த நாய் மேட்டர் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்காக தான் டைரக்டர் இந்த கேரக்டரை வச்சிருக்காரு. எது வச்சிருக்காரு? ஐயோ, சீன்ல வச்சிருக்காருயா. சரி. மேடம் மேனேஜர் மேடம். என் ஜிம்மி உட்கார வைங்க. ஓகே மேடம். ஏய் நோ, ஏன் ஜிம்மி கீழயா? சாரி மேடம். ஓகே மேடம். ஜிம்மி தான் சரியா. ஜிம்மி ஏந்துப்பா, மேல உட்கார். என்ன நீங்களா? ஒண்ணுப்பா. ஹாய் மேனேஜர். மேடம் எல்லாரும் ரெடியா? எல்லாம் ரெடி மேடம். எல்லாரையும் சும்மா பொறுக்கி எடுத்துருங்க மேடம். நீங்க செக் பண்ண வேண்டியதான் பாக்கி. மேனேஜர், என்ன எல்லாரும் ஒரே இருட்டா இருக்காங்க? மேடம், அந்த கூலிங் கிளாஸை கொஞ்சம் கட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ ஷிட், ஒரு கூலிங் கிளாஸ் கூட ஒழுங்கா வாங்க தெரியாதா உனக்கு? மேடம், இது சேக் கிளாஸ் கொஞ்சம் ஓ, பார்த்து. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இவர்கிட்ட ஆரம்பிக்கலாம் மேடம். ஆளை பார்த்தா கொஞ்சம் அகலமா இருக்கானே. சாரி, ரொம்ப அகலமா இருக்கான். இங்க வேணாம், அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மேடம். போயா. என்ன மேன் இது? ரைஸ் மில் குழாய் மாதிரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப யாராச்சும் ஒருத்த என் கையை பிடிச்சிருத்தா என்ன பண்ணுவ? அதை எப்படி நான் விடுவேன்? அதுக்காக தான் நாங்கெல்லாம் காலையில 4:30 மணிலேருந்து பணியில காத்திருக்கோம். நானே என்னடா பாயிரா? இதான் நீ விசாரிச்ச லட்சணமாயா? மேடம், பையன் கொஞ்சம் ஆர்வமா இருக்கா மேடம். சாரி மேடம். இதுவா ஆர்வம்? விட்டா பறஞ்சிருப்பாயா? ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. மேடம், நம்ம அடுத்த ஆள் பார்க்கலாம் மேடம். சாரி மேடம். நெக்ஸ்ட் தள்ளி போயா. என் கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்தானா நீ என்ன பண்ணுவ? அவனாச்சும் 4:30 தான் காத்திருக்கா. நாங்கள் ராத்திரியிலேருந்து இங்கே தான் படுத்துருக்கோம்ல, அதை எப்படி விட்டுருவோமா? திருநெல்வேலிக்காரம்ல அருவாள் எடுத்து நடு மண்டல உக்காளி ஒரே போடு, பலாப்பழம் மாதிரி 2ஆ பொழந்துருவோம்ல. என்ன சொல்றது? மேனேஜர், இது ஒரு மார்க்கமா இருக்கான். வேற ஆளை பார்ப்போம். ஹாய். ஓவர்ல பாவாதையா வாயா. என்ன இது? பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கா. இவன் எதுக்கு இந்த லைன்ல வந்து நிக்கிறான்? மேடம், இவர் பார்க்கத்தான் மேடம் ரொம்ப சின்ன பையன் மாதிரி பாரு. பட் நீங்க கேட்குற கேள்விலாம் சும்மா டான் பதில் சொல்லுவார் மேடம். ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட் கை, யூ நோ. ஓ, அதையும் பார்க்கலாம். இது எத்தனை? நீங்க யாரும் சுயவரத்துக்கு வரலையா? ஓகே, கூல். டென்ஷன் ஆகாதீங்க. ஹாய். ஷிட். என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல.
மேடம் மேடம் சாரி மேடம், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம், ஒரே ஒரு சான்ஸ். ஐயோ அந்த கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு போடியா. உனக்காக தான் இந்த சான்ஸ். இதத்தானே ஐயோ ஐயோ பாத்து பாய பொத்தேப்பா. சாரி மேடம், சாரி மேடம். ஓகே ஜிம்மி, கூல்டா, கூல் கூல் கூல். ஒண்ணுல்ல. நாமலாம் காலையில ஓகேடா. சாயங்காலம் ரிஹர்சல் பண்ணி டைலாக் ஓகே. முடிச்சு இங்க வந்து நின்னா நமக்கு கிடைக்காத குடுப்பனா அந்த நாய்க்கு கிடைச்சிருக்கு. ஆமாயா. அதனால நாய் மாதிரி வாழ்ந்துட்டு ஓகேடா ஜிம்மி, கூல்டா, கூல். மேனேஜர் மேடம் என்ன இதெல்லாம்? சாரி மேடம், நெக்ஸ்ட் ஆல் ஒரு ஜென்டில் மேடம் மேடம். பாருங்க மேடம், பாருங்க ஒரு ஜென்டில் மேடம் மேடம் இவரு. உன் பேர் என்ன? பாத்தீங்களா மேடம், பாத்தீங்களா? அமைதினா அமைதி, அமைதியோ அமைதி. எனக்கு என்னமோ இவன் தான், சாரி மேடம், இவர் தான் உங்களுக்கான மணமகன்னு தோணுது. மேனேஜர், என் ஜிம்மிக்கு கோவம் வர மாதிரி பேசாதீங்க. சாரி மேடம், சாரி ஜிம்மி. தம்பி நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ உன் பேர் நல்லா சத்தமா தைரியமா சொல்ல. கமான். மேடம் யோ, குடிச்சிருக்காயா? உண்மையா மேனேஜர்? இவாயா மணமகன் குடிமகன்யா? அவுட். நான் சரி மேடம், நான் சரி, நீங்க போங்க மேடம். வெளிய தள்ளியா? போங்க மேடம், நான் சரி மேடம், போங்க மேடம். நான்சென்ஸ். மேடம் போய் 10 நிமிஷம் ஆகுதுப்பா. நான் மேனேஜரியா? ஒரு ஆம்பளைக்கு அவங்களும் வாருக்கு வந்து அசிப்பா பேசுவாங்கப்பா. கால் விடுப்பா. குடியாரு நான் எப்படா? என்ன மேனேஜர்? மேடம் இவனாச்சு தேர்வானா? மேடம் நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை எப்படி பார்த்துப்ப? நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை காலம் முழுக்க உள்ள கையில வச்சு தாங்கு 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 தாங்குன்னு தாங்கவே மேடம். எப்படி தாங்குவ? நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கையில வச்சு தாங்கு 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 தாங்கவே மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மேனேஜர். ஸ்டேஜ்ல வேற கிரவுட் அதிகமா இருக்கு. இதுல நீ வேற ஆடாதப்பா, ஆடாத. இதுதாயா, இதுக்குதான் இந்த மேடம் பின்ன இந்த விளம்பரம் வேணா, யாராச்சும் லவ் பண்ணி தொலைனா பண்ணுதா. எங்க 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 குறி வைக்கிறா? வா வா எல்லாம் உனக்கு. நாயா நடிக்க சொன்னா நாயா மாத்துக்கிறான். மேனேஜர், என் ஜிம்மி ஏன் கத்துறான்? ஜிம்மிக்கு இவங்க யாரையும் பிடிக்கல மேடம். ஓ நோ, என் ஜிம்மிக்கு பிடிக்காத அந்த சுயவரத்துல எனக்கும் இஷ்டம் இல்ல. அடுத்த சுயவரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏத்தாரா. ஏத்தாரா மேடம்